உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மர்ம நபர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாலிவுட் திரைப்படங்களை விஞ்சும் வகையில் அரங்கேறிய இந்த படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? உக்ரைன் ரஷ்யா போர் உச்சத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட் அமைந்திருந்த தெருவிற்குள் தானியங்கி துப்பாக்கியுடன் ஒருவர் ஆவேசமாக நுழைந்துள்ளார். கண்ணில் பட்டவர்கள் மீதெல்லாம் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த நபர் வெறி பிடித்தது போல் நடந்து கொண்டார். அப்பகுதியில் இருந்த போலீசார் உடனே சுதாரித்துக் கொண்டு எதிர் தாக்குதல் நடத்திய போது அந்த நபர் சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நுழைந்துள்ளார். அங்கிருந்த பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்த அந்த நபர் துப்பாக்கி முனையில் அவர்களை நிறுத்தினார். அதற்குள் கீவ் நகர போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். மர்ம நபரிடம் சுமார் 45 நிமிடங்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையே பணைய கைதியாக பிடித்து வைக்கப்பட்ட ஒருவர் மர்ம நபரால் சுடப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவருக்கு மருத்துவ உதவி செய்ய மருத்துவர்களை அனுமதிக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்த போதும் அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து வந்த நிலையில் காயமடைந்த பணைய கைதி உயிரிழந்து விட்டார். இதனால் ஒரு முடிவுக்கு வந்த போலீசார் அதிரடியாக சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நுழைவது என தீர்மானித்தனர். துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்த போலீசார் அந்த மர்ம நபரை சுட்டுத் தள்ளி பணைய கைதிகள் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவத்தில் 12 வயது சிறுவன் உட்பட சுமார் 14 பேர் சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. 4 பேர் தெருவிலும் ஒருவர் சூப்பர் மார்க்கெட் உள்ளேயும் உயிரிழந்தனர். காயமடைந்த 30 வயது பெண் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். மொத்தம் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மர்ம நபர் குறித்து விசாரித்த போது ரஷ்யாவின் மாஸ்கோவைச் சேர்ந்த 58 வயது நபர் என்பதும் அவரது துப்பாக்கி அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். உக்ரைனின் கிழக்கு டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் நீண்ட காலமாக வசித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நபர் தனது துப்பாக்கிச் சூட்டை தொடங்குவதற்கு முன் அவரது குடியிருப்புக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. ரஷ்யாவுடனான தற்போதைய போரின் போது கீவ் நகரம் அடிக்கடி தாக்குதல்களுக்கு உள்ளானாலும் இது போன்ற துப்பாக்கிச் சூடுகள் அந்நகரில் அரிதான சம்பவம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.